DaVinci Resolve யூஸ் பண்ணி 2D இருக்க லோகோவை 3D கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்கள் லோகோவை PNG ஃபைலாக டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபியூஷன் டேபை கிளிக் பண்ணி மீடியா இன்னை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி இமேஜ் பிளேன் 3D நோட எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டூப்ளிகேட் 3D நோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் நோட கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸை 100ன்னு செட் பண்ணிக்கோங்க. தென் கீழே டிரான்ஸ்லேஷனில் உள்ள இசட் ஆஃப்செட் வேல்யூவை 0.002ன்னு செட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் 3D நோட எடுத்துட்டு வந்து டூப்ளிகேட் நோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நோட்ல இருக்க XYZ வேல்யூவை கீ ஃப்ரேம் பண்ணி நம்ம இந்த லோகோ ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். உங்கள் பிளே ஹெட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு Y வேல்யூவில் உள்ள கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் அனிமேஷன் எங்கே எண்ட் ஆகணுமோ அங்கே பிளே ஹெட்டை செட் பண்ணிட்டு வேல்யூவை 316 செட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லோகோ இந்த மாதிரி 3Dயாக கிடச்சிடும். அண்ட் தென் நம்ம அனிமேஷனை ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெண்டர் 3D நோட் எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் நோடோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மீடியா அவுட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டர் பண்ணி அவுட் எடுத்திங்கன்னா உங்கள் லோகோ இந்த மாதிரி 3Dயாக கிடச்சிடும். இதே லோகோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஃபர்தர் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் லோகோவை டிரான்ஸ்பரண்ட் எப்படி